ஸோ உங்களுக்காகவே திரும்ப ராஜகீழ்ப்பாக்கத்தில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட் வந்து பண்ணி பாருங்கள். லிவிங் ப்ளஸ் டைனிங் அந்த செட்டப்பில் இதை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான டேம்ப் பாயிண்ட் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து வெசல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெட்ரூம் சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும், 10க்கு 10 சைஸில், அந்த சைஸில் நம்ம கிச்சனை கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு சன்லைட்டாக இருக்கட்டும். வென்டிலேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா விண்டோவும் க்ளோஸில் தான் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணுறது உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாது. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ராஜகீழ்ப்பாக்கம்ல லொக்கேட் ஆகிருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 years ஓல்டு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா, ப்ரைஸ் டீட்டெயில் அது எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போய் ஒன்று சொல்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுல ஒருத்தராக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் தாங்க ஒரு யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஓவராலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 யூனிட் வருவாங்க. அதில் ஒரு யூனிட் மட்டும்தான் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கான கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இதுதான் F1. ஒரு செடான் காரை தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நமக்கு செப்பரேட்டாக இபியுமே வந்துடும். இது எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக இபி மீட்ரு. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஒன்று பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நமக்கு நார்த் ஃபேஸிங் தாங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இபி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 phase இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இபி மீட்டர் இங்கே இருக்கும் பாருங்கள். பார்த்திங்கன்னா நமக்கு 3 phase இபி கனெக்ஷன் தான். அது ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஹால் நல்லா எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். லிவிங் ப்ளஸ் டைனிங் அந்த செட்டப்பில் இதை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிவி யூனிட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட் செட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம வந்து சின்னதாக ஒரு சோஃபா மாதிரி போட்டாலும் அந்த லொக்கேஷன் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக பெரிய ஒரு லிவிங் ஏரியா தான். ஸோ லிவிங் ஏரியாவில் இங்கே பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, இன்வெர்டர் பாயிண்ட் உங்களுக்கு வந்துடும். அப்படியே ஒன்றா பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிவிசியில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணும்னா இந்த பிவிசி அப்படியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளாஸாக போட்டு நீங்கள் உங்களோட ஷோகேஸ் இதுவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட கிச்சனை போய் பார்த்துலாம் வாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து கிச்சன்லேருந்து எல்லாமே நீங்கள் ஹாலில் லிவிங் ஏரியாவில் வந்து ஏசி பாயிண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய கிச்சன். உங்களுக்கு ஒரு பெட்ரூம் சைஸ் இருந்தால் எப்படி இருக்கும், 10க்கு 10 சைஸில், அந்த சைஸில் நமக்கு கிச்சனை கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு இந்த அடுப்பு வைக்கிற ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிம்னி வந்துடும். இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் எதனாலனா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆனதால் அப்படியே வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இங்கே ஆர்ஓ வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபிட்டிங்ஸ் சேஞ்சஸ், அது பெயிண்டிங் அந்த ஒர்க் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசியில் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்களும் வந்து இதை வுட் ஒர்க்கில் மாடுலர் கிச்சனாக பண்ணோன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அவ்வளோ பெரிய கிச்சன் தான். உங்களுக்கு வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது கிளியராகவே தெரியுங்க. கிச்சனில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 3 அடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான டேம்ப் பாயிண்ட் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து வெசல் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சர்வீஸ் ஏரியா தான். அப்படியே வாங்க. ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1160 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க.
அதாவது பில்டப் ஏரியா நமக்கு வந்துடும். கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது உள்ளே இருக்க அளவு மட்டும் 900 ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியாவில் வந்துடுங்க. உங்களுக்கு யூடிஎஸும் பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியாவில் இருந்து கணக்கு போட்டிங்கன்னா 60%, பில்டப் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 55% யூடிஎஸ் உங்களுக்கு வந்துடுவாங்க. அதாவது வந்து 560 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். அப்படியே வாங்க, ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது. நல்ல பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுங்க. இது எல்லாமே அவங்க வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே பிவிசியில் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வுட்டில் போட்டிருக்கலாம். திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நமக்கு 2 சைடுமே 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு சன்லைட்டாக இருக்கட்டும், வென்டிலேஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா விண்டோவும் க்ளோஸில் தான் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த சன்லைட் அப்படியே தான் இருக்குது. நமக்கு வேறு எந்த லைட்டுமே இல்லை, அந்த ஒரு லைட் மட்டும்தான். அது ஆஃப் ஆனால் கூட உங்களுக்கு அந்த இது இல்லை. ஏன்னா சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஃப்டி கிரில் கேட் வந்துடும். அங்கே நம்ம கிச்சனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 3 அடி இல்லை நமக்கு பால்கனி வந்துடும். ஸ்பேஷியஸாக இருக்குது. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் அங்கே இருக்குது. ஈவினிங் டைமில் உங்களுக்கு இந்த இடத்துல வேணுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், கிரில் போட்டு முடிச்சிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு போனோன்னு இல்லை, இங்கேயே நம்ம வந்து துணி காய வைக்கிறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். முக்கியமாக ஏசி பாயிண்ட்டை காமிச்சிருங்க. ஆக்சுவலாக அந்த ஏசி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வரும். 2 பாத்ரூமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான். 7 அடி வரைக்குமே வால் டைல். உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட்டுமே வந்துடும். சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேலில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா சின்ன கரெக்ஷன், சின்ன ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வீடு புது வீடாக ஆகிடும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 500 மீட்டர்ஸ் தான். இதுவே ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 800 மீட்டர்ஸ் வரும். அது சுற்றின்னு வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ நியர்பையில் இருக்குது. நீங்கள் நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க இந்த பெட்ரூமை ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இதுவுமே ஆக்சுவலாக நமக்கு தெரியல எது மாஸ்டர் பெட்ரூம் எது நான் இந்த பெட்ரூம்ட்டு. ஏன்னா 2மே ஒரே சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு அந்த இடத்துல பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கிச்சனில் வர பால்கனி. நம்ம கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா பார்த்தோம்ல, அதுவும் அது காமிக்கிறேன். இதுலேயும் பார்த்துங்க, பிவிசி டோர் வச்சு கரெக்ட் பண்ணிருக்காங்க. கீழே லாக்கில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஹீட்டருமே ஆல்ரெடி 2 பாத்ரூமே பார்த்தீங்கன்னா ஹீட்டருமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் அது அப்படியே எல்லாமே யூஸிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிச்சனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் ஏரியா கனெக்ஷன் தான். ஏற்கனவே கிச்சனில் பார்த்தது தான், அதே இது தான். இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இயர்ஸ் ஆகுது. 11 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். பட் ஆனால் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியாது. நீங்கள் இந்த வீடை வந்து சைட் விசிட் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது இல்லைங்க, நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியா இல்லை, வாட்டர் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் வரத்தால் நமக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட முக்கியமாக நம்ம பேச வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டான். பில்டப் ஏரியா எல்லாமே சொல்லியாச்சு. ப்ரைஸ் இன்னும் சொல்லியா அப்படின்றீங்களே, இந்த ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 49,50,000 கோட் பண்ணிருக்கோம். அதாவது ஓனர் சொன்ன ப்ரைஸ் 50 lakhs அபோவ் சொன்னார். நாங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்காக நம்ம சேனலில் 49,50,000 கோட் பண்ணிருக்கோம். அதுலேருந்து ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள். உங்களுக்கு லோனுமே 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டே வாங்க. உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, மொத்தமாக 6 வீடு தான். 6 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா
நமக்கு எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் வராது. ஆனால் நமக்கு கவர்டு கார் பார்க்கிங், அதான் இதுதான் ஒரு விஷயம், நமக்கு வந்து கவர்டு கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப வாண்டடான ப்ராப்பர்ட்டி தான். என் சைட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஆல்ரெடி ராஜகீழ்ப்பாக்கம்ல ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டதுக்கு நிறைய டிமாண்ட் இருந்தது, நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஸோ உங்களுக்காகவே திரும்ப ராஜகீழ்ப்பாக்கத்தில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட் வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படலாம், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அண்டு இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.